அக்டோபர் 23ஆம் தேதி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த செகண்ட் ஓடிஐ மேட்ச் ஆஸ்திரேலியா 2 விக்கெட்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப தோல்விக்கு பிறகு பேசின இந்தியன் டீமோட கேப்டனான சுப்மன் கில் என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க செட் பண்ண டார்கெட் ஒரு நல்ல டார்கெட் தான், அது லோ டோட்டல் கிடையாது. குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல கேட்சஸ டிராப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா மேட்சஸ் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுல ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச முதல் ஓடிஐல மழையின் காரணமா டாஸ் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த செகண்ட் ஓடிஐல ரெண்டு டீமுமே ஃபுல்லா 50 ஓவர்ஸ் ஆடணும். அதனால எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது. நான் எதையுமே நெகட்டிவா சொல்லணும்னு விரும்பல. ஏன்னா எல்லாமே கேமோட ஒரு பகுதி தான். அதுலயும் இந்த பிட்ச் பேட்டிங் விளையாடுறதுக்கு 15 இருந்து 20 ஓவர்களுக்கு பிறகுதான் கொஞ்சம் ஈஸியாவே மாறிச்சு. குறிப்பா ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை விட்டு கொஞ்ச நாட்களுக்கு வெளியில இருந்தாலும் இந்த மேட்ச்ல அவரோட கம்பேக் அவ்வளவு ஈஸியா இல்ல. ஆரம்பத்துல டஃப் போலிங் கண்டிஷன்ஸ்னால அவர் கொஞ்சம் தடுமாறினாரு. ஆனா ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்து சூப்பரான கம்பேக்க கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் இந்த மேட்ச்ல செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு. பட் அவரோட இன்டென்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சுப்மன் கில் தெரிவிச்சிருந்தாரு. மக்களை 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ சீரிஸ் இந்தியா 2-0 கணக்குல இப்ப சீரிஸ் இழந்திருக்காங்க. சோ தேர்ட் ஓடிஐயாவது இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?